நெகேமியா அதிகாரம் 13 வசனம் 14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அன்பான தேவ பிள்ளைகளே, நெகேமியா ஒரு ஜெப வீரன். எருசலேம் ஆலயத்தின் அலங்கத்தை வாசல்களையெல்லாம் கட்டி தாழ்பாள்களை போட்டு சுத்திகரித்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார். ஆனால் அவர் கர்த்தரிடத்தில் என்னை நினைத்தருளும் என ஜெபிப்பதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி சுத்திகரித்து கொண்டு வாசல்களை காக்க லேவியரை அழைத்தார். தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக என ஜெபிக்கிறார். கடைசியாக அலங்கத்தை கட்டி சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிய பின், என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் நம்முடைய குடும்பத்தில் சபையில் இடிந்து கிடக்கிற அலங்கங்களையெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டும். வாசல்களை பழுது பார்த்து கட்டி எழுப்ப வேண்டும். வாசல்களில் தாழ்பாள்களை பூட்டி காவல்காரர்களையும் ஏற்படுத்த வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரதிஷ்டையும் பண்ண வேண்டும். ஆனால் இதற்கு கர்த்தருடைய கிருபை இரக்கம் நமக்கு தேவை. ஆகவே அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக அவர் நம்மை நினைத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். மட்டுமல்ல, அலங்கத்தை கட்டி முடியாதபடி சன்பலாத், தொபியா என பலருடைய எதிர்ப்புகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் நெகேமியா, என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். என் தேவனே என உரிமையோடு கூப்பிடுகிறார். எனக்கு நன்மை உண்டாக என எதை கேட்கிறார் என்றால், இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதே தனக்கு நன்மையாக கருதுகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி சுத்திகரித்து ஜெபித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆலயங்களாகவும் இடிந்து கிடக்கிற அலங்கங்கள், வாசல்கள், தாழ்பாள்கள் யாவையும் கட்டி எழுப்பி கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணவும், இதுவே எங்கள் வாழ்க்கையின் நன்மையாக காணப்படவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என்னை உயர்த்தி மகிழ செய்பவரே, என் தலையை நிமிர செய்பவரே, நம்பிக்கையில்லா நேரங்களில் நம்பிக்கை